அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு கணவனுக்காக சண்டையிடும் 2 மனைவிகள். வாழ்க்கையில பூந்த அழிச்சிட்ட நீனே. பொய் தான் நீனே. இருவரில் யார்? அச்சா நான் சொல்றேன், உங்களுக்கு மனைவி தேவை நைட்டுக்கு மட்டும்தான். அதுதான் உங்க நோக்கம். முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கணவன். வணக்கம். வணக்கம். நீங்க தான் நாகையா? ஆமாங்கம்மா. உங்க கோரிக்கை என்ன? எனக்கு மேரேஜ் ஆகி 14 வருஷம் ஆகுதுங்கம்மா. முதல்ல என் மனைவியை பொண்ணு பார்க்க போகிறதுக்கு செல்வி முத்துக்குமாருங்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க 2 பேர் தான் என் மனைவியை பார்க்கறதுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. இந்த செல்வி முத்துக்குமார் வந்து என் மனைவியோட அண்ணன் அண்ணி. அவங்களுக்கு 2 வீடு இருக்குதுங்கம்மா. இன்னொரு வீட்டில் கவர்மெண்ட் தொகுப்பு வீட்டில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் கூரை வீட்டில் வந்து இவங்க எல்லாருமே பேசுகிறதுக்காக போயிட்டாங்க. ரொம்ப நேரம், ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு இவங்க 2 பேர் பேச போய். என்னை மட்டும் தனியாக உட்கார வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் எழுந்திரிச்சு அவங்க இருக்கிற இடத்த நோக்கி நான் போயிட்டு இருக்கும்போது அப்போ என்னுடைய மாமனார் சொன்ன சில விஷயங்கள் என் காதில் விழுந்துச்சு. பையன் ஒன்றும் வாட்டஞ்சாட்டமாக எடுப்பாக இல்லை, பையனால் வந்து ஒரு மூட்டை முடிச்சு தூக்குற மாதிரி பையன் இல்லை, இந்த பையன்கிட்ட நம்ம பிள்ளைய கொடுத்துட்டு கட்டி கொடுத்துட்டு பின்னாடி பொண்ணு கஷ்டப்பட்டதெல்லாம் நம்மளால் தாங்கிக்க முடியாது, இந்த பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்க வேணாங்கிற செய்தி என் காதில் விழுந்தவொடனே நான் அவங்கள நோக்கி போயிட்டு தான் பார்க்க நின்றுட்டேன். அப்படியே நின்றுட்டு திரும்பி நான் இருந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன். இவங்க ரொம்ப நேரமாக பேசி முடிச்சுட்டு இந்த செல்வி முத்துக்குமார் என்கிட்ட வந்து, தம்பி பேசிட்டேன், உன் மாமனார் பொண்ணு தரேன்னு ஒத்துக்கிட்டாரு, நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னாங்க. உடனே நான் செல்விக்கிட்ட சொன்னேன், ஆச்சி அவங்க பொண்ணு தரலைன்னா அவங்கள புரியாதப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு தகுதியான இடத்துல அவங்க பொண்ணு பார்த்து கொடுத்துக்கிட்டோம், நமக்கு தோதான இடத்துல நம்ம பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அதனால் கொடுக்காதவங்கள வற்புறுத்தாதீங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னா. அதெல்லாம் கம்முனு, நீ அப்படிலாம் பேசாத, உன் மாமனார் சம்மதிச்சிட்டாங்க, உனக்கு தரலன்னா சொல்லலை, சம்மதிச்சிட்டாங்க, நீ அதெல்லாம் எதுவும் பேசாத, நாங்கள் பேசி முடிச்சுட்டு நீ வந்து புதுசாக ஒரு இது பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் ஆனது. நிச்சயதார்த்தம் வந்து என்னுடைய மனைவி வீட்டில் தான் நிச்சயதார்த்தம் நடக்குது. என் ஊர் மக்கள், என்னுடைய சொந்தக்காரவங்க, அவங்க ஊர் மக்கள், அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் நல்ல மாப்பிள்ளை கொண்டு வந்திருப்பேன், எங்கள்கிட்ட நாங்கள் சொன்னால் நாங்கள் நல்ல மாப்பிள்ளை கொண்டு வந்திருப்பேன் அவங்க சொல்லி அவங்க உறவு மக்கள், அவங்க ஊர் மக்கள் எல்லாருமே என் மாமனார் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே என் மனைவியுடைய மைண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. சொல்கிற விஷயம், பொண்ணுக்கு இல்லைன்னு மறுத்தது, நிச்சயதார்த்தத்தில் நடக்கிற சம்பவங்கள், இது எல்லாமே என் மனைவியோட மைண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. தாலி கட்டி முடிஞ்சாச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என் மனசில் மட்டும், எனக்கு அழகான மனைவி கிடைச்சிட்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மட்டுமே என் மனசுக்குள்ளே இருந்தது. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச 7வது நாள் 3வது விருந்து எங்களுக்கு. அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம், என் மாமனார் வீட்டுக்கு, என் மனைவி நானும் போயிருக்கோம். ஒரு நாள் தங்கியிருந்து எங்களுடைய விருந்தை முடிச்சுக்கிட்டு மறுநாளே வீட்டை விட்டு அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரது கிளம்புறோம். நான் வாசலில் ரெடியாக ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பி நிற்கிறேன். என் மனைவி வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது பட்டு புடையை கட்டிக்கிட்டு கையில் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்தோடனே கழுத்தில் நகை இல்லை. எங்கம்மா நகை, எங்கம்மா நகை போட்டுவாம்மா அப்படின்னு. இல்லை சூட்கேஸில் இருக்குது, நான் அங்கே வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. செயின் நகை நீ வீட்டில் வந்து போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், இது நெக்லஸ்ஸு, பட்டு புடவை, புது தாலி, இந்த நேரத்தில் நெக்லஸ் இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும், நெக்லஸை போட்டுட்டு வா அப்படின்னா. இல்லை வேண்டாங்க, நான் அங்கே வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு. அவங்க எவ்வளோ நகை கொடுத்தாங்க? 4 பவுன் 1.5 கிராம் போட்டாங்கம்மா. சரி, என் மனைக்கு என்னால் முடிஞ்சா நான் சம்பாரிச்சு போட்டுருன்னு அங்கே நிச்சயதார்த்தத்திலே சொல்லிட்டேன். நான் புது தாலி, புது பட்டு புடவை கட்டிக்க, புது பொண்ணு மாப்பிள்ளையா நான் பட்டு வெட்டி கட்டிக்க சேர்ந்து போகிறேன், இந்த நேரத்தில் கொஞ்சம் நெக்லஸ் வந்து நான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அதனால போட்டுட்டு வாமான்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், நான் வீட்டில் வந்து போட்டுக்கிறேன், முரண்டு பிடிச்சாப்புல. 2வது முறையும் மறுக்கிறாங்க, நான் போட்டுட்டு வான்னு சொல்லும்போது இல்லை நான் அங்கே வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மறுத்த உடனே எனக்கு டவுட் வந்துச்சு, அதெல்லாம் முடியாது, போ சூட்கேஸை திறந்து நெக்லஸ் போட்டுக்கிட்டு வா அப்படின்னு. வீட்டுக்குள்ளே போனாங்க. 10 நிமிஷம் ஆச்சு, வீட்டை விட்டு வெளியில் வரவே இல்லை. நெக்லஸ் போட போனவங்க 10 நிமிஷம் ஆச்சு, வெளில வரவே இல்லை. சுமதி ஏன் அவ்வளோ லேட் ஆகுது, ஒரு நகை போடுறதுக்கு அவ்வளோ நேரம் அப்படின்னு. உடனே வீட்டை விட்டு வெளில வந்தாங்க, கூட அவங்க அப்பாவும் சேர்ந்து வந்தாங்க. வந்தவுடனே சூட்கேஸில் நகை வச்சுருந்தேன், அது அண்ணன் எடுத்துருக்கு போல இருக்கு, எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. சூட்கேஸோட சாவி உன் தாலி கையில் தொங்கிட்டு இருக்கு, நீ சூட்கேஸை பூட்டி தானே வச்சுருந்த, உன் அண்ணன் உன்னை கேட்காம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். தெரியல, அதான் எப்படி எடுத்துச்சுன்னு தெரியல, எனக்கு தெரியாது நகை எடுத்தது அப்படின்னாப்புல. உடனே அவங்க அப்பா பின்னாடி நின்று, நகை இங்கே இருக்குது, ஏன் இப்போ என்ன அவசரம் நகைக்கு அப்படின்னாரு. அது இல்லைம்மா, நகைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னும் 3 அழைப்பு 3 விருந்தை எங்களை முழுமையாக முடியல, அதுக்குள்ளே நகையை கழட்டி வச்சுட்டா நல்லா இருக்காது, அதனால் போக்குவரத்தில் இப்போ போட்டுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நகையை போட்டுக்க சொன்னேன், அது ஏன் நகைக்கு அவசரம்னு கேட்குறீங்களே எப்படி மாமா அப்படின்னு கேட்டுட்டு அவரு மௌனமாக நின்னார். சரி மாமா, அந்த நகை எப்படி மாமா கேட்காம நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். என்னது
ஏன் வீட்டு நகையை உன்கிட்ட கேட்டு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பின்ன இல்லைங்களா அப்படின்னு. நான் கடனை உடனே வட்டிக்கு வாங்கி அங்கே போய் அலைஞ்சி நான் நகை எடுத்து என் பிள்ளை கழுத்தில் போட்டிருக்கிறேன், நான் எடுத்து வச்சுருக்கிறேன், என்னோடய தேவைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், இதை நான் உன்கிட்ட கேட்டுட்டு எடுக்கணுமா அப்படி சொல்லி என் வீட்டு நகையை நீ வலிக்காமல் வந்து விற்று தின்னு அப்படி சொல்லி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணாரு. பண்ணிட்டு அசியமான வார்த்தையை சொல்லி உச்சரிச்சாரு. உடனே என்ன பண்ணேன், எனக்கு நகை முக்கியம் இல்லை, என் பொண்டாட்டி தான் முக்கியம். அவருக்கு நேரம் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாமே. இல்ல இந்த இருக்கிற நகையை தான் நான் போட்டு இப்படி ஒரு சூது. இல்ல இது பாருங்க ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, அவர் சொன்ன மாதிரி ஏதோ வட்டிக்கு வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அது அவங்க நகை தானே. இது பாருங்க நீங்களே சொல்லிருக்கீங்க, எனக்கு பொண்ணு மட்டும் போதும், எனக்கு நகை நட்டு எதுவும் வேணாம் தான் நீங்க சொல்லிருக்கீங்க. சோ அந்த ஒரு நெக்லஸ் வச்சு எதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணீங்க? அது நான் நெக்லஸ் பிரச்சனை பண்ணலீங்களா, அந்த இடத்துல கேட்டேன், இருக்கிறத போட்டுட்டு பரவாயில்ல முடியாது நீங்க சொன்னீங்களே, கடைசியா நீங்க முடிவு எடுத்தீங்கல்ல எனக்கு நகை நட்டு வேணாம், என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லிதானே நீங்க கிளம்பினீங்க. இது முதல்ல எடுத்துருக்கலாமே, நேரம் என்கிட்ட கேட்டு எடுத்துருக்கலாமே, கேட்காம எடுக்க கூடாதுங்களா, அது தவறு இல்லை. வேற விஷயங்க, அது அவங்க கொடுத்த சாவி இவங்க வச்சிருக்காங்க. பாருங்க அவங்க பொண்ணுக்கு அவங்க நகை போட்டிருக்காங்க, ஒரு உரிமையோட தான் அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்களும் வச்சிருக்கலாமே. அதுக்கப்புறம் இருந்த ஒரு 10 நாள் 15 நாள்லயே சண்டை போட்டுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஓடுறாங்க. அப்புறம் அடிக்கடி சண்டை போட்டு ஓடினாங்க. பக்கத்து வீட்டுக்கார அக்கா, ஹவுஸ் ஓனர் அம்மா எல்லாம் ஓடி போய் சுமதி என்ன சுமதி அதுக்குள்ளே புது பொண்ணு மாப்பிள்ளை இருந்துட்டு இன்னும் சந்தோஷமா வளமா அதுக்குள்ளே சண்டை கோச்சிட்டு ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டு வந்து சமாதானப்படுத்தினாங்க. பெரிய பிரச்சனை எப்போ வந்துச்சு உங்க வாழ்க்கையில? அப்புறம் வந்து 2வது குழந்தை 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது, முதல் குழந்தை வந்து 2 வயசு குழந்தை இருக்கும்போது, 1.25 வயசு இருக்கும்போது 2 குழந்தையும் எங்கிட்ட பால் கொடுக்குற குழந்தை, நடக்கிற குழந்தை, 2 குழந்தையும் விட்டுட்டு எங்கிட்ட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், தகவலை சொல்லி 15 நாள் கழிச்சு ஆட்டோவில் அவங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர், அவங்க அப்பா அம்மா எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து இறங்கி சமாதானம் பேசி பஞ்சாயத்தை பேசி முடிச்சது. என் மனைவி என்கிட்ட விட்டுட்டு போனாங்க. திரும்ப 2 மாதம் கழிச்சு 8 மாதத்தில் குழந்தைய விட்டுட்டு ஓடினாங்க. அதுக்கு பிறகு நான் அவங்கள கூப்பிடவே இல்லை. அவங்க அதோட அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாதம் டிஸ்டன்ஸ். அவங்க என்கிட்ட வரவே இல்லை. யாரு? என் மனைவி என் கூட வரவே இல்லை. இந்த குழந்தை இருக்கிற சூழ்நிலை, எனக்கு மனைவி இல்லாமல் என்ன இருக்க முடியல, என் குழந்தைக்கு தாய் வேணும், பால் வேணும். அந்த டைமில் தான் என்னுடைய 2வது மனைவி உடல்நிலை சரியில்லாமல் தர்காவில் வந்து தங்கியிருக்காங்களா? அப்பதான் வந்து தங்குறாங்க. அந்த டைம்ல அவங்க பேரு மகேஸ்வரி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு மேரிட் ஆகி அவங்களுக்கு குடும்ப பிரச்சனை. கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு 5 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கல குடும்ப பிரச்சனை. இவங்க குடும்ப பிரச்சனை, நமக்கும் குடும்ப பிரச்சனை. நம்ம பிரச்சனை மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இறக்கப்படலாம். ஆனா கல்யாணம் எப்படி பண்ணீங்க? அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா? இல்ல டைவர்ஸ். உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா? இல்லம்மா. நீங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணாம அது எப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க? கரெக்ட் தாங்கம்மா. ஆனா சட்டப்படி இந்த நாட்டுல வாழ்ற மக்கள் எண்ணிக்கையில ரொம்ப கம்மிங்கம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இல்லங்க கீழ்நிலையில உள்ள மக்கள் யாருமே நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப சட்டம் எதுக்குன்னு கேட்கறேன். இல்லங்கம்மா, கீழ்நிலையில உள்ள மக்கள் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு பொருளாதார செலவு பண்ற அளவுக்கு மக்கள்கிட்ட பணம் கிடையாதுங்கம்மா. பிடிச்சா சேர்ந்து வாழ்றாங்க, பிரிக்கலாம் பிரிஞ்சிடறாங்க. இந்த மாதிரி ஆட்டோ தொழில இருந்து நிறைய பேர் மக்களை பார்த்துருக்குங்கம்மா. அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை. சரி, இந்த விஷயத்தை பத்தி நீங்க உங்க முதல் மனைவி கிட்ட பேசுனீங்களா? தொடர்ந்து சண்டைன்னு ஓடும்போது சண்டை விடுங்க, அது ஒரு பக்கம். நான் அவங்கள்ட்ட வான் பண்ணியிருக்கேன், நீ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா. அவங்க என் மனைவியை கூப்பிட போகும்போது 2 முறை என் மாமனார் மச்சினா எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சிருக்காங்க. பொண்ணு அனுப்ப முடியாது போடா அப்படி சொல்லி. சரி, மகேஸ்வரிக்கு உங்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. யாரெல்லாம் இருந்தாங்க கல்யாணத்துல? இல்ல கல்யாணம் நான் முறைப்படி கல்யாணம் கிடையாதுமா, சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு? ஆமா, எங்க 2 பேருக்கு எந்த மகேஸ்வரிக்கு எனக்கும் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ உங்க குடும்பத்துல நீங்களும் மகேஸ்வரி, அவங்க 2 பசங்களும், உங்க 2 பசங்களும்? இல்ல, அவங்க 2 பசங்க அவங்க அம்மா வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. 2004 என் மனைவி என் மேல வரதட்சணை குடும்ப கேஸ் போட்டாங்க. 2005 தான் என் குழந்தைகளை என்னை விட்டு ஓடுனாங்க. 2006 தான் மகேஸ்வரி நான் 2வது கல்யாணம் பண்ணேன். 2008 சுமதிக்கு என் முதல் மனைவிக்கு பிறந்த பையன் 3 குழந்தைங்க. ஒரு குழந்தை ஊர்ல போய் என்னை விட்டு பிரிஞ்சு போனது பிறகு ஒரு குழந்தை அவங்களுக்கு ஊர்ல போய் பிறந்துருச்சு. 2 குழந்தை என் கூட இருக்கு. அது இப்படி இல்ல இடையில வந்து போயிட்டு இருப்பாங்க. 2005ல உங்களை விட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சிருச்சு. சரிங்கம்மா. 2006ல நீங்க மகேஸ்வரியா கல்யாணம் பண்ணீங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் இவ கன்சீவ் ஆனது எப்போ? முதல் மனைவி 2006ல நாங்க கல்யாணம் பண்ண உடனே இந்த செய்தியை கேள்விப்பட்டு பிறகு போலீஸ்ல இருந்து ஆளை கூட்டு வந்து என்ன பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் வீட்டுல. சரி, முதல் மனைவியை கூட்டு வந்துட்டேன். சோ மகேஸ்வரிக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்க. ஆனா உங்களை நம்பி தானே மகேஸ்வரி வந்திருக்கா? ஆமா ஆமா. சோ எனக்கு 2வது கல்யாணம் ஆளுன்னு சொல்லி மறுபடியும் உங்க முதல் மனைவி கூட போய் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்களே, அது தப்பா? தவறுதாங்கம்மா. மறுபடியும் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்களே நீங்க. அது முதல் மனைவிட்டு வந்து கேக்குறேன், இந்த மாதிரி நெருக்கடி. 2வது மனைவிட்டு வந்து கேக்குறேன், இந்த மாதிரி நெருக்கடி ஆயிடுச்சு, அவங்க போலீஸ்ல கொடுத்துட்டாங்க, இவங்க நம்மள என்ன விட்டு பிரிஞ்சிருவாப்லன்னு நினைச்சுதான் நான் அந்த ஐயா உங்களை நான் ஏத்துக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நீங்க முதல் மனைவி கூட வாழ ஆரம்பிச்சீங்க. முதல் மனைவி 2வது மனைவி 2 பேருமே சேர்ந்து 3 மாசம் ஒரே வீட்டுல இருக்காங்க சென்னையில. என்னங்க
அடுத்த பிரச்சனை என்ன வந்துச்சு? என் வீடு ரோட்டு ஓரமாக இருக்குது, தெரு முனையில் என் வீடு ரோட்டு ஓரமாக இருக்குது. அந்த ரோட்டில் ஜனங்க நடந்து போயிட்டு வந்திருப்பாங்க, தனி வீடாக இருக்குது. அந்த இடத்துல நான் வீட்டுக்குள்ளேருந்து வரேன். முதல் தடவையாக மதியழகங்கிற பையன் என் மனைவி பார்த்து கொள்ளையில் பாத்திரம் கழுவிட்டு இருக்க. மதியழகன் என் கொள்ளையில் பார்த்தனா, அவங்க ரோட்டு பக்கமாக பம்படியில் கொள்ளையில் பம்பு இருக்குது, என் வீட்டு கொள்ளையில் பம்புலேருந்து தண்ணி வச்சு பாத்திரத்தை வச்சுட்டு ரோட்டை பார்த்த மாதிரி பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அந்த பையன் அங்கேருந்து வர்றான். நான் அப்போ தான் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வாசலுக்கு வரேன். வரும்போது இவன் என்ன பண்ணிட்டான், என்ன கவனிக்காமல் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், கொள்ளையில் பாத்திரம் வலிக்கிற என் மனைவி பார்த்து அப்படின்னா அவனை பார்த்த உடனே என்ன பார்த்து பக்குன்னு கை கீழே போட்டான். பக்குன்னு இப்படி சந்தில் திரும்பி இவங்களை பார்க்குறேன். இவங்க சிரிச்சவங்க நம்ம அப்படி மூடிக்கிட்டாங்க. இந்த மாதிரி 2-3 முறை அந்த நான் காட்சியை பார்த்துட்டு அவங்கள அடிச்சிருக்கேன். என்ன எதுக்கு அவனை பார்த்து சிரிச்சேன்? ஐயோ நான் சிரிக்கவே இல்லை. அவனை பார்த்து அவன் டாட்டா காமிக்கிறான். அவன் நீ சிரிக்கிற, என்னை பார்த்தோன்னே கையை போட்டான், நீ என்னை பார்த்தோன்னே சிரிப்பை ஆஃப் பண்ணிக்கிட்ட. இந்த மாதிரி அவளை கேட்டு 2-3 முறை பார்த்துருக்கேன். அவளை அடித்து கண்டிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய தொடர்பு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா உங்க மனைவிக்கு? ஆமாம், இன்னும் 2 பேர் பாக்கி நான் சொல்லிட்டு போயிடலாங்களா? இல்லை, நான் உங்ககிட்ட மறுபடியும் பேசுவேன். சரி, கொஞ்ச நேரம் நீ வழியில. சரிங்கம்மா, நன்றி. உங்க பேர் சுமதி. உங்க வீட்டுக்காரர் உங்களை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து சாமம்லாம் கம்மியாக தான் எடுத்தாங்க. சீர சாமெலாம் எங்கள் வீட்டிலேருந்து கம்மியாக தான் எடுத்தாங்க. பவுன் மட்டும் 5 பவுன் போட்டாங்க மேடம். போட்டு எங்கள் வீட்டில் நெக்லஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. சரி. அதுலேருந்து எங்கள் நாத்தனாரும் எங்கள் வீட்டுக்காரும் ஜாமான் கம்மியாக வந்திருக்குங்கிறதுனால கொஞ்சம் கடுபடியாக இருந்தாங்க. வரதட்சணை பிரச்சனை. அவர் கேரக்டர் எப்படி? அவர் ரொம்ப உங்களை லவ் பண்ணாராமே? நல்லா தான் வச்சுருந்தாங்களா? நல்லா தான் வச்சிருந்தாங்க. 4 வருஷம் கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். எனக்கு நல்லா நல்லதுக்கிட்ட செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும், குழம்பு வைக்கலாம் தெரியாது. எல்லாமே அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. சரி, என்ன பெரிய பிரச்சனை நடந்துச்சு உங்க வாழ்க்கையில? சந்தேகம். நான் வெளியில் போகிறேன், நான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. வெளியில் விட்டுட்டு போகும்போது யாரையாவது பார்த்துடுறாங்களோ, யாரு கூட பேசிடுறாளோ அப்படிங்கிற சந்தேகம் உறுத்தல் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சந்தேகம் எப்போ ஆரம்பிச்சது? இந்த சந்தேகம் இந்த பொம்பளையை சேர்த்த பிறகு தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லையா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஏன்னா இவ நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாளோ அந்த பயத்திலே இருந்துகிட்டு இருந்தவங்க. அந்த பயத்தினால சந்தேகம். 2வது தடவை அவங்க கல்யாணம் பண்ணி மகேஸ்வரி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது அவங்க பண்ணல மேடம். சரி, சரி, முறைப்படி அது கல்யாணம் இல்ல. சரியா? இப்ப 2 பேரும் சேர்ந்து தான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது தெரிஞ்ச பிறகு எப்படிமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். இவர் சேர்த்துக்கிட்டு ஓடுன பிறகு ஒரே மாசம் அங்க வீட்டுல இருந்திருக்கேன். இவங்க அக்கா பொண்ணு மேஜர் ஆயிடுச்சு. விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இவங்க அக்கா பொண்ணு மேஜர் ஆயிடுச்சு மேடம். அப்ப இவர் அங்க அழைக்க வந்தாரு. என்ன எங்க வீட்டுல இருக்கிற என்ன அழைக்க வந்தாரு. 1 மாசம் ஆயிடுச்சு. அழைச்சிட்டு வந்து ஜாமெல்லாம் எங்க ஓப்படியால வச்சு எடுத்தாங்க. எடுத்து கூட தலைக்கு தண்ணி ஊற்றும் போது அப்போ அரச குடிசெல்லாம் எனக்கு பேச்சு வந்துருச்சு. இதுமாரி ஒரு பொண்ணோட அப்படின்னு தொடர்பு இருக்குன்னு சொல்லி அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், என்ன அப்படி இருக்குன்ட்டு அங்கே வீட்டில் நான் ஹவுஸ் ஓனர் அங்கே இருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே நான் கேட்டேன். எங்கள் தம்பியை விட்டு போய் பார்த்துட்டு வர சொன்னதுக்கு இவங்க இருந்தது உண்மை. அதுக்கு பிறகு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். திருவிடைமருதில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நான் அப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணல, எனக்கு அக்கா வேணும், நான் கம்பெனிக்கு ஆள் அழைச்சிட்டு போய் வேலைக்காக விட்டுருக்கேன்னு சொன்னாங்க. மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்கிறாப்புலையே, நீ போய் குடும்பம் பண்ணு அவர் கூட அப்படின்னு சொல்லி சென்னைக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ அவர் அங்கே வந்து என்ன சொன்னார், எனக்கு 2வது கல்யாணம் ஆளுன்னு சொன்னாரா? அங்கே வந்து ஆகலன்னு சொன்னாங்க. நான் வந்து வேலைக்காக ஒரு கம்பெனிக்கு அழைச்சிட்டு போய் விட்டுருக்கேன், அவங்க எனக்கு அக்கா வேணும், அப்படி ஒரு தப்பு செய்யலேன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு தப்பே நான் செய்யல. ஸோ அதை நீங்க நம்பி அவர் கூட வாழறதுக்கு மறுபடியும் சென்னை வந்துட்டேன். அப்போ வரும்போது எனக்கு 9வது மாதம், 3வது குழந்தை 9வது மாதம், 2 குழந்தை கையிலையும். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, இங்க வந்த பிறகுதான் நீங்க கன்சீவ் ஆனீங்கன்னு சொன்னார். இல்லை மேடம், அப்போ 9வது மாதம் இங்கேருந்து போனோடனே இவ வீட்டில் இருந்ததை நான் பார்த்துட்டேன். எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, அங்கேருந்து வரணுங்களே, 2 குழந்தைய அழைச்சிட்டு என்னால் வர முடியாது. அப்புறமே எங்கள் வீட்டில் சொன்னேன், சரி நீ கொஞ்ச நாள் ஒரு 2 வாரம் வரலையும் அங்கேயே இரு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிரு. ஸோ ஒரே வீட்டில் நீங்கள் 2 பேரும் இருந்தீங்க? ஒரே ரூமில் இவங்க படுத்திருப்பாங்க. ஒரு நாள் வயிற்று வலியில தண்ணி கேட்டதுக்கு அசிங்கமாக திட்டினார் மேடம். இவரு பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்கும் போதே நான் 9வது மாசம் கேள்வி. உங்களுக்கு மகேஸ்வரி எப்படி இருந்தாங்க? என்கிட்ட பேசினது இல்லை, நானும் பேச மாட்டேன். கேரக்டர் எப்படி? கேரக்டர் எனக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாது. இப்ப அடிச்சிருக்காங்களா உங்களை? இப்ப அழைச்சிட்டு வந்திருந்தப்ப மகேஸ்வரி உங்களை அடிச்சிருக்காங்களா? அப்படி கையை நீட்டி கையை மேல படுற அளவுக்கு பேசினாப்ல. அப்படியே இவர சட்டையை பிடிச்சிட்டு நான் பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். அது எப்போ? அது இப்ப நடந்தது மேடம். இப்ப என்ன சென்னையில இங்க அழைச்சிட்டு வந்த பிறகு. நீங்க மறுபடியும் வந்த பிறகு ஒரு நீங்க தனியா தானே இருக்கீங்க? தனியா தான் இருக்கேன். பக்கத்து ரூம். சோ அந்த வீட்ல
அந்த வீட்ல உங்க வீட்டுக்காரரும் மகேஸ்வரி இருக்காங்க, இந்த வீட்ல நீங்க நான் இருக்கேன். பசங்களே இருக்கீங்க. ஆனா என்ன சொல்லி வந்தாங்கன்னா, நான் ரூம் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அங்க அடிச்சாவுல என்னை அடிச்சு செயின் கை இந்த சைக்கிள் செயின் இருக்கு பார்த்தீங்களா, சைக்கிள் செயின் ஏதாவது ஒரு பொருள் வச்சுப்பாப்ல அடிச்சு நான் தெருவா துரத்த ஆரம்பிச்சிட்டாவில். ஒரு வீட்டில் போய் ஒண்டி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அங்கேயே திருவிடைமருதில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அங்கே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் இன்னமும் அடிக்க மாட்டேன், இன்னமும் நல்லா வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காரு? நிறைய டார்ச்சர். எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காரு உண்மையை சொல்லுங்கம்மா. சவுக்க கட்டை இங்கே வந்திருந்தப்ப அங்கேயும் அடிப்பாப்புல, ஆனால் இங்கே வந்திருந்தப்ப சவுக்க கட்டை இவ்வளோ நீட்டு இருக்குது, நல்லா வளவலன்னு இருக்குது. அந்த சவுக்க கட்டையெல்லாம் என்ன அடிச்சிருக்காப்புல. அடிச்சுட்டு இவ வெந்நீர் வச்சு கொடுத்து இவர் ஒத்தரம் கொடுத்துருக்காரு எனக்கு. இடத்துல அடிச்சு 2 நாள் வழியும் என்னால் போக முடியல. உனக்கு ரெண்டாவது மனைவி கூட சேர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணிருக்காரு. அவ சொல்றதுதான். மகேஸ்வரி அதை பத்தி தடுக்கிறதோ இல்ல ஏன் இப்படி அவதான் உற்பத்தி விடுறதே, நான் இருக்கிறதா அவளுக்கு டாச்சலு. இந்த பொம்பளையும் உட்காந்துருக்கு, இவரும் உட்காந்துருக்காரு. என் கல்யாண ஆல்பம் எல்லாத்தையும் நான் நல்லா இல்லையா, அவர் நல்லா இருக்காராம், அவர் போட்டோ மட்டும் எடுத்துட்டு என் போட்டோ எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சாங்க. ஏன் புருஷன்டின்னு எனக்கு நேராவே, என் புருஷன் நீ புருஷனே சொல்லக்கூடாது, என் புருஷனை எனக்கு நேராவே கட்டி பிடிச்சிட்டு நின்னாங்க. அவளுக்கு நேரம் எனக்கு காரி துப்புறது, கேவலமா பேசுறது. இதெல்லாம் எப்ப நடந்தது? இப்ப மெட்ராஸ் வந்து இந்த ரூம்ல நடந்தது. அடிச்ச அடி காலையில வெயில் இந்த கயிறை, இது அவர் வாங்கி கொடுத்தது, அந்த கயிறை அப்படியே கட்டி இப்படி கட்டிட்டாங்க. என் வீட்டுக்காரர் அடிச்சாவுல வெயில்ல இவ்வளோ நிக்கிறா. எதுக்காக அடிச்சாரு? நீ யார வச்சிருந்த சொல்லு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என் மனைவிக்கு நிறைய பேர் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. நான் தொடர்பு வச்சிருக்க மாதிரியா மேடம் என் உடம்பு இருக்கு சொல்லுங்க. நான் 3 அண்ணன் தம்பியோட பிறந்திருக்கேன், ஒரு அக்காவோட பிறந்திருக்கேன். இந்நாள் வழி அவரை தவிர நான் இன்னும் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் அக்கரும்பா சொல்கிறவங்களுக்கு எனக்கு கடவுள் பார்த்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும். நான் எந்த தப்பும் பண்ணலை. எங்கள் ஆயப்பா மேலே இது சத்தியம், என் 3 அண்ணன் தம்பி மேலே இது சத்தியம். என் உடம்புல என்ன டெஸ்ட்டு வேணாலும் எடுத்துங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஜெபம் பண்ணுவா, நாய பேய கம்யூனிட்டி பைத்தியம் முடிச்சு ஓடிடணும் ஜெபம் பண்றா. இவ என்ன பண்ணாலும் என் வீட்டுக்காரர் கேட்கறதே கிடையாது. மகேஸ்வரி, உங்க வாழ்க்கையில என்னமா பிரச்சனை நடந்துச்சு? எங்கள் வீட்டில் அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் அவங்க கட்டாயப்படுத்துனாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மா முடிவு எடுக்கிறாங்களேன்ட்டு ரொம்ப நான் தர்க்கம் பண்ணல எதுவுமே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் எனக்கும் அப்புறம் செட் ஆகல. வாழ்க்கையில் அந்த இசை எங்களுக்குள்ளே இல்லை, எனக்கு பிடிக்கல. அதனால நான் பிரிஞ்சு வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நரம்பு பிரச்சனை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு பெட்டில் இருந்து அப்புறம் நான் ஃபுல்லாக க்யூர் ஆகலை, நல்லா சரியாகலை. அதனால யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தர்காவில் கொண்டாந்து வச்சுருந்தாங்க. அப்போ தான் நான் இவங்கள பார்த்தேன். இல்லை பாருங்க மகேஸ்வரி, ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆனவர். அவங்க கல்யாண வாழ்க்கையில பல பிரச்சனைகள். அவரை நம்பி தான் சுமத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல ஏற்கனவே உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. மறுபடியும் இவங்க வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து இப்ப நீங்க அவர் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இல்லை, அவங்க 2 பேருக்கு பிரச்சனை. எங்களுக்கு ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆனதுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை. யாரு சொன்னது? அவரு தான் எங்கள் வீட்டில். அது நீங்க நம்பினீங்களா? ஆமாம் சார், தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க என்னோட திரும்பி வரமாட்டாங்க, இதோட முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு எனக்கும், என் பசங்களை வச்சுட்டு நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட பேசும்போது எனக்கு அவங்கள பார்த்தோன்னு பிடிச்சிருந்துச்சு. என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எனக்கு தாய் வேணும்னு அவங்க தான் என்கிட்ட வந்து பேசினாங்க. இந்த பிரச்சனை அவங்க என்னை மெட்ராஸ் கூட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்லாம் அங்கெல்லாம் பேசி அவங்க பஞ்சாயத்து பண்ணி இங்கே அனுப்பி வச்சாங்க. ஏற்கனவே உங்களுக்கு மனைவி இருக்காங்க, அங்க அந்த ஊர்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இனி எனக்கோட வாழ வரமாட்டாங்க, திரும்பி வரமாட்டாங்க, முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. எனக்கு இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்கள வளர்க்கணும். நான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீனும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு இருக்க. இவங்க மறுபடியும் உங்க வாழ்க்கையில எப்போ வந்தாங்க? அதுதான் இந்த இவங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சென்னைக்கு கூட்டிட்டு வந்தோன்னே இவங்க தெரிஞ்சு அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. சரி, போலீஸ்ல எல்லாம் பேசி அவங்க வந்து அனுப்பி வச்சாங்க. பேசி இல்ல, அவர் சொன்னாராம் எனக்கு கல்யாணம் ஆல, அக்கா முறையில தான் இவங்க என் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? கரெக்டா என்ன நடந்துச்சு? நாங்க கேட்கும்போது நான் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணல, நான் அழைச்சிட்டு போய் வேலைக்காக கம்பெனிக்கு விட்டுருக்குறேன், அவங்க எனக்கு அக்கா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இவங்க வந்தோடனே வண்டிக்கு போயிட்டு இருந்த காசு அவங்கள்ட்ட கொடுப்பாங்க.
ஒன்னா தான் இருந்தோம், ஒரே வீட்டுல தான் இருந்தோம். இவன் வண்டி வந்து சட்டையை தொட விட மாட்டேன்ட்டா மேடம். இவ சட்டையை தொட விட மாட்டேன்ட்டா. 16 ரூபா சோப்பு இல்லைன்னு 16 ரூபா எண்ணி தூக்கி இருந்தா மேடம் இந்த பொம்பளை. உன் நடிப்பை எங்கேயும் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கியா? நீ ஓவரா நீ பண்ணிட்ட. என் வாழ்க்கையில பூந்து அழிச்சிட்ட நீ. யாரு நீ பூந்து ஒன்னால அவர் அழிஞ்சு போயிருக்கிறாரு. இவங்க என்ன யாரு? உன் நடிப்பு எல்லா இடத்தையும் நடிச்சு நீ இங்கேயும் வந்து நடிச்சிட்டு இருக்கிற. நீனு தூக்கி எறிஞ்சவ இவ. இவ பேசுறத நீங்க நம்பாதீங்க. இவ பேசுறத நம்புங்க. உங்களுக்கு தெரியாது. இவன் பேசுறத நம்புங்க. வண்டிக்கு போயிட்டு வந்து அவங்க எல்லாம் சொல்லி அனுப்புனதுல இப்போ வண்டிக்கு போயிட்டு வந்து காசை இவங்கள்ட்ட கொடுக்கணும். வீட்டு வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி பாருங்க, வீட்டு வேலையில நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு வாரம் தான் இங்க இருந்தாங்க. அதுக்குள்ள இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அக்கா வீட்டுக்காரு தம்பி அந்த குழந்தை அந்த பையனுக்கு பையனுக்கு 1 வயசு, அந்த பொண்ணு 1.5 வயசு. அவங்க 2 பேரும் ஏங்கிட்ட விட்டுட்டு இவங்க கிளம்பி போயிட்டு தொட்டு சொல்லி இப்ப இந்த 2 புள்ள மேல அந்த இடத்துல குடுத்துன இருந்த இடத்துல நீங்க விசாரிச்சு பாருங்க. அப்படியே போய் எங்க வீட்ல இருந்து 2 குழந்தைய நான் டிஸ்சார்ஜ் ஆகி வர போறேன். காலையில வர போறேன், நைட்டே தூக்கிட்டு வந்துட்டா. இவ வந்திருக்கிறா என் வீட்டுக்கு. இவ்வளவு இது அப்புறம் நடந்தது. நான் சொல்றேன் டீட்டெயிலா. உன் நடிப்பு ஆவேசம் இங்கே வச்சுக்க. உன் பொய்யெல்லாம் இங்கே நீ பொய் தான். நீனே யாரு? நான் பொய். சுமதி வந்து பொய். நாகராஜோட பொழுது வாழ்றியா? உண்மையா வாழ்றியா? நான் உண்மையா தான். நீ உண்மையா வாழ்றியா? உண்மையா தான் வாழ்றேன். உண்மையா வாழ்றதுல சத்தியமா இப்ப பெத்தது உண்மையா தான். நீ உண்மையா வாழ்றியா? இப்ப 2 புள்ள பெத்தது நீ உண்மையா இருக்கறியா? நீ அவரை நம்பி தான் இருக்கறியா? நீ அவரை நேசிக்கறியா? நீ அது உண்மையா? அது உண்மையா வாழ்றேன். அப்படியே 25 நாள்ல பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவர் கேட்டாருன்னு பாருங்க மேடம், பாருங்க. ஏன் ஓடி வந்த? 25 நாள்ல நான் ஒழுங்கா 10 நாள் சாப்பிடல. சாப்பாடு செஞ்சு என் பிள்ளைகளுக்கு போடல. நான் அவரை லுக்க விடுறானா, அவளை நான் வச்சுக்கிறேனா, நான் படுத்துக்கிறேன். அண்ணா அக்கா வீட்டுக்காரும் தம்பியும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த 2 பிள்ளை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்களை நான் தான் மனசார இந்த வந்திருக்காங்க, அழைச்சிட்டு போனாங்க. வந்து எங்க தம்பி வந்திருக்காங்க. மனசார குடுத்துல இருந்தவங்க ட்ரிப்ளிங் எல்லாம் வேணா நாங்க விசாரிச்சு பாருங்க. நீங்க போய் விசாரிச்சு விட்டுட்டு போனது இல்லையான்னு நீங்க அங்க விசாரிச்சு பாருங்க. அந்த பிள்ளைங்களை நான் தான் வளர்த்து விசாரிச்சு பாருங்க மேடம். அந்த பிள்ளைங்களை பொய் சொல்லாத. உனக்கு புத்து வச்சிரும் தொண்டையில. பொய் சொல்லாத, இன்னும் பொய் சொல்லாத. நீங்க விசாரிச்சு பாருங்க மேடம். நீங்க விசாரிக்கிறது தான், தீர விசாரிக்கிறது தான் நல்லது. முறைப்படி பார்த்தோம்னா, சட்டப்படி பார்த்தோம்னா இவங்க தான் மனைவி. சட்டப்படி இருக்கட்டும். இவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்களே. அவங்க தான் ஓடுறாங்க. வந்தாங்களே மேடம், வந்தாங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு தானே வந்தாங்க. ஒரு நிமிஷமா, நீங்களும் விட்டு தானே வந்திருக்கீங்க. யாரு? நீங்களும் உங்க புருஷனை விட்டு தானே வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம், அதே டார்ச்சர் தான் இங்கேயும் போயிருக்கு. ஆனாதான் அவங்களும் விட்டு ஓடி இருக்காங்க. நீங்க செய்யறது கரெக்ட்னு நீங்க சொல்றீங்களா? உங்க புருஷன் உங்களை டார்ச்சர் பண்ணதால நீங்க வீடு விட்டு வந்திருக்கீங்க. அதே கதை தான் இங்கேயும் நடந்திருக்கு. அத டார்ச்சர் பண்ணா என்னையும் டார்ச்சர் பண்ணல மேடம். அது சொல்லாதீங்க. காசுக்காக என்ன கொடுமை பண்ணா என்ன கொடுமை பண்ணனும்? சோ அவர் உங்களை டார்ச்சர் பண்ணனே சொல்றீங்க. என்ன ஒரு டார்ச்சர் இல்லையே. உங்களை டார்ச்சர் பண்ணல. ஆனா அந்த கம்ப்ளீட் டார்ச்சர் சுமதியை டார்ச்சர் பண்ணிருக்காரு. உங்களுக்கு முன்னாடியே டார்ச்சர் பண்ணிருக்காராமே. கைய கட்டி பொய் சொல்லாதீங்க. அதெல்லாம் மகேஸ்வரி, பொய் சொல்லாதீங்க மேடம். அனுதாபத்துல பொம்பளங்கிறதுல அழுதாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா, இது கடைசியா சென்னையில வந்து நடந்ததுமா. சென்னை ஊர்ல இருக்கும்போது நீங்க சுமதியை அடிச்சீங்களா? சுமதி அடிச்சது சென்னையில வந்து 25 நாள் என்னோட குடியிருந்தாங்க. கையை அடிச்சீங்களா? கையை கட்டி அடிக்கலங்கம்மா. அடிச்சிட்டதுக்கு பிறகு அவங்க கையை நான் கட்டியிருக்கேன். ஒரு நிமிஷம், எதுக்காக கட்டினீங்க? மணல் ஊத்தி கொளுத்திக்கிறது, தூக்க மாட்டிக்கிறது, இது அப்போல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. சரி, தற்கொலை பண்ணிக்க போறாங்க. சரி, இப்போ நீங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா அவங்க என்ன வாய் மூடிட்டு இருக்கணுமா? யாருங்கம்மா? இல்ல வாய் மூடிட்டு சொல்ல. ஒரு நிமிஷங்க, நீங்க அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணா எந்த டார்ச்சர் கிடையாதுமா. எந்த டார்ச்சர் கிடையாது. எனக்கு மனைவி கிடைச்சிட்டாமா, அந்த ஒரு சந்தோஷம் தாமா. அவங்க டார்ச்சர் பண்ணுன டார்ச்சர் அவங்க தான். என்ன அவங்க ஏத்துக்கல. என்ன அவங்க ஏத்துக்காதனால தான் பிரச்சனையே. நான் மனைவியா ஏத்துட்டு முழு மனசா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்க மேல அன்பு. தினமும் தூங்கி எழுந்து அவங்க முகத்துல தான் காலையில முழிப்பேன். அம்மா அம்மாங்கிற வார்த்தை. வெயில்ல அவங்கள நிக்க விட மாட்டேன். 4 மணிக்கு ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். 4 மணிக்கு வந்து கதவு தட்டுவா மேடம். 4 மணிக்கு கதவு தட்டுவா. எனக்கு நேரவே கட்டி புடிச்சு நிக்கிறதே. ஓடி வரி அழிச்சு. உனக்கு வயசு இருக்கு. ஓடி போய் பொருளாதாரத்தை அழிச்சு. ஒவ்வொரு இடம் எல்லாம் அசிங்கப்படுத்தி போன் வந்துச்சா? கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. எங்க அப்பாட்ட இருந்து போட்ட செயின் முதல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டாப்ல. நீங்க தான் அண்ணி, நீங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப 2 பேரும் இப்ப இவங்க கிட்ட கேட்டா ஒரு கதை சொல்றாங்க, அவர்கிட்ட கேட்டா வேற ஏதோ சொல்றாரு. வரதட்சணை பிரச்சனை இருந்ததாமா? ஆரம்பத்துல வந்து இருந்துச்சு. என்ன பிரச்சனை? இதுமாரி சாமா 2 பொண்ணு வாக்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து பெரியப்பார் பையனுக்கு சித்தப்பார் பையனுக்கு ஒரு கல்யாணம் 2 ஒரே தெரியல. அந்த பொண்ணு கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு, இதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு ஒரு சீரு. அப்போ அதுலேருந்து வந்து மூணாம் வட்டியா 2ஆம் வட்டியா உடனே மயிர் எடுத்து போட்டு
அப்பயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. தாலி கட்டின 3 நாள்லயே மயிர் எழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அடிக்காமல் அப்புறம் சனம்லாம் சத்தம் போட்டு ஏன் அப்படிலாம் பண்ணுற போகிற, இல்லைன்னா நாளை அடுத்த இதுக்கு வாங்கிக்கலாம், மாசமாக இருந்தால் அப்போ வளைகாப்புக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லும் போது விடல. அதுலேருந்து அவங்க அக்கா அவங்க மச்சான் வரதட்சணை பிரச்சனை தான். ஆனா அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லம்மா, பொண்ணு மட்டும் எனக்கு கூட வந்தா போதும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ அவர் சொல்றது பொய். அப்படியே பொய். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா அடிக்கடி இந்த பொண்ணு வீடு விட்டு போயிடுமா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுமா. அது உண்மையா? இப்ப இவங்க சொல்றாங்க நிச்சயதார்த்தத்துக்கும் அவங்க கல்யாணத்துக்கும் 9 மாசம் கேப் இருந்துச்சாம். அதுலயே இவங்க 2 பேருக்கு தொடர்பு இருந்துச்சாம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். சோ என்னதான் நடந்துச்சு இவங்க 2 பேர் வாழ்க்கையில? ஏன் இப்படி ஒரு பெரிய பூகம்பமே வந்திருக்கு? இந்த சீரு பிரச்சனை தான், அந்த பவுனு பிரச்சனை, சீரு பிரச்சனை. அதுக்குதான் அவர் சொன்னாரு நான் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னாரு. அதெல்லாம் இல்ல மேடம். அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க அக்கா மச்சானா அவளை வச்சு குடும்பம் இவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. எங்களுக்கு தெரியாது, இவளை வச்சு குடும்பம் பண்ணக்கூடாது, இவளை அப்பா வீட்டுக்கு அழிச்சு அனுப்பி விட்டுருணும். அக்காவும் அவரும் அவங்க அக்காவும் அவங்க மச்சானா இவங்க 3 பேருமே எங்களையிலதே மீட்டிங் இவங்க பேசிக்கிறது. அப்போ இடையில வந்து இந்த பொண்ணு வந்து புருஷனை விட்டுட்டு இதுக்கு என்னமா 3 புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 3 புருஷனா? இது 3வது புருஷன். 3வது புருஷன். இது 3வது புருஷன். விசாரிச்சவங்க இப்பதான் நான் விசாரிச்சேன். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி புருஷனோட 2 புள்ளைய விட்டுட்டு வந்து வச்சிருந்தாப்ல. 3வது இவங்க இத வள்ளி பேசிட்டு எல்லாமே சுத்த போய்ங்கம்மா. கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. நீங்க 3வது புருஷனா நீனு? சரி சரி, ஒரு நிமிஷம் நீங்க உள்ள வாங்க. சரியா? ஒரு நிமிஷமா நீங்க உள்ள வாங்க. இவங்க சொன்னது அனைத்துமே பொய்யுமா? இவங்க வீட்டு வாசல்லே நிக்க வச்சு ஆச்சி உங்க மாமனார் பேசின எல்லா விஷயத்தையும் நான் காதுல வாங்கினேன், பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லன்னு சொன்னாங்க செல்வி. நான் சொன்னேன். இப்ப அவங்க சொல்றது அனைத்து பொய். இவங்களுக்கு சாதகமா பேசுறதுக்காக அவங்க சொல்றது அனைத்துமே பொய். இல்ல மேடம். அப்படியா? உண்மையா செல்வி? இவங்க வாழ்க்கையில அவர் தான் பொய் சொல்றாரு. அவன் தான் எல்லாமே பொய் சொல்றதே அவன் தான். நான் தான் உங்கள்ட்ட ஸ்டார்டிங்ல சொல்றேன். வரதட்சணை பிரச்சனை இருந்ததா? ஒரு நாள் கூட நான் அதை வாயை திறந்து கேட்கவே இல்லை. அதுதான் பிரச்சனையே சொல்றாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்றேன். அழகான வேற மாதிரி கேட்டிருக்கீங்க, அது மட்டும் போதும். அது வேற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதனால தான் அந்த நெக்லஸ் விஷயம் நீங்க பேசும்போது நான் கேட்டேன் உங்க கிட்ட. எதுக்கு மறுபடியும் கேட்டேன். சொல்லுங்கம்மா. நெக்லஸ் விஷயம் நீங்க பேசும்போது நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை அந்த கேள்வி கேட்டேன். ஒரு நெக்லஸ்க்காக எதுக்காக இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சண்டை? ரைட்டுங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? கடைசியா எனக்கு அந்த நெக்லஸ் தேவையில்லை, என் மனைவி என் கூட வந்தா போதுன்னு சொன்னீங்க. அது முதல்ல நீங்க முடிவு எடுத்திருக்கலாம், ஆனா எடுக்கல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில. அதனாலதான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்கன்னா அவங்க உறுதியா சொல்றாங்க. மூணாவது வட்டின்னு சொன்னாங்களா? இந்த 3வது அழைப்புக்கெல்லாம் இவங்களை நான் கையை வைக்கவே இல்லை. ஒரு சில மாசங்கள் தான் ஆச்சு அவங்களுக்கு எனக்கு சண்டை வர்றதுக்கு. நீ பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுல தான் அவங்க பேசுறாங்க. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கை அழிச்சு தாண்டி நீ வாழ்ற. என் வாழ்க்கை அழிச்சு தாண்டி நீ வாழ்ந்துட்டு மகேஸ்வரி ஒரே ஒரு நிமிஷம். மகேஸ்வரி, யாரு பாம்பு யாரு பாம்பு இல்லைன்னு நான் எங்களுக்கு தெரியும். சும்மா வந்து இங்க பேச வேணாம். எனக்கு மனைவி இல்லம்மா. வேணாம் ஓடுனாங்க, அதை கேட்க மாட்டாங்க. அது அவங்க பிரச்சனை. அது நீங்க ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். அது அவங்க 2 பேர் பிரச்சனை. இப்ப நீங்க சொல்றீங்களே புருஷனை விட்டு அவ ஓடினான்னு சொல்லி, நீங்க என்னமா செஞ்சீங்க? அதுக்காக நான் டார்ச்சர் பண்ணலையே. அவர் ஒரு வாழ்க்கை அமைச்சு நல்லா இருக்கிறாருங்க. நான் வந்ததுனால அவரோட கண்டிப்பா இருக்கிறேன். சரி, அதேதான் இருக்கிறேங்க. சரி, அங்க ஒரே ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு பிரிஞ்சுதான் போச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எனக்கு வேற கல்யாணம் ஆல அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். சொன்னேன் போலீஸ் கேஸ்ல என்ன விடுபட. ஒரே ஒரு நிமிஷம். நான் அவ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பேச வேணாம். அவங்க கூட வாழணும்னு சொல்லி சும்மா கதை கட்டி அந்த பொண்ணு லைஃப் நீங்க டார்ச்சர் பண்ண கூடாது. இவங்க கூட வாழணும்னு நான் சொல்லமா? எதிர் வீட்டுல ஜோதிங்கிறவங்க இருக்காங்க. எனக்கு பொண்டாட்டி வேணும்னு சொன்னீங்க. பொண்டாட்டி வேணும்னு சொல்லி இந்த டைம்ல எதிர் வீட்டுல ஜோதிங்கிற ஒரு பொண்ணு அவங்க புருஷன் இல்லாம 2 குழந்தை வச்சு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்கள போய் சென்னையில வேலையில சேர்த்து விட்டு ஒரு வீட்டு வேலைக்கு. அவங்க பாருங்க, அக்காவை வேலை சேர்த்து வாழ்க்கை மட்டும் இல்ல அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போய் என்ன விட்டு ஓடி இருக்காங்க. அப்பா ஆயி அப்பா அண்ணன் தம்பி அக்கா மச்சான் அத்தனை பேர் வச்சு அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிருக்காங்க. என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரே நிமிஷம் இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த பொண்ணு சென்னையில வந்த பிறகுதான் கன்சீவ் ஆனான்னு சொன்னீங்க. ஆனா இந்த பொண்ணு சொல்றது நான் இங்க வரும்போது 9 மாசம் கர்ப்பிணின்னு சொன்னார். எத்தனை மாசத்துல குழந்தை? அப்ப இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு டைம் கேளுங்க எப்ப இருந்ததுன்னு. அவனுக்கு இவனுக்கு 2 வருஷம் வித்தியாசம். அப்ப இவங்க சொல்றத பார்த்தாக்கா 6 மாசம் 9 மாசத்துக்குள்ளதான் கணக்கு வரும். இவங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஆமா 8வது மாசத்துல 2வது குழந்தை கன்சீவ் ஆயிட்டாங்க. நான் சொல்றது 2 வருஷம் வித்தியாசம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு 2 பேருக்கும். அவனுக்கு வயசு என்ன? இவனுக்கு வயசு என்ன? 3ல பாப்பா வந்தது 2004 ஒரு பையன். ஒரு வருஷம் விட்டு 2006ல என் சின்ன பையன். இவங்க 2006ல தான் இவ ஓடியாந்தா. மூணாவது வந்து 2006ல என் சின்ன பையன் பிறந்திருக்கான்.
2006 இவங்க ஓடியான்ட்டாங்க. ஒரு 25 பேர் ஆம்பளையும் பொம்பளையும் வச்சு அடிச்சு எங்களை இந்த ஊரை விஷயமா விட்டு விரட்டி விட்ட 2008 வந்தாங்க. நீனு, இருங்க அந்த விஷயம் விரட்டி விட்ட சொல்லணும். நீனு 2008 நீ வந்து பேசுறியா? அம்மா, கொஞ்சம் இரு 2009 11 பேர். இந்த பொம்பளை, இந்த பையன், இவங்க மச்சான், இந்த பொம்பளை இதோ உட்காந்துருக்காங்களே இவங்க புருஷன், இவங்களோட தாய் மாமன், கல்யாணத்துக்காக மட்டும் நீங்க செல்வியா இருந்தீங்க, இப்போ நீங்க அந்த பொம்பளை ஆயிட்டீங்க. 11 பேருங்கம்மா. பெரியப்பா 11 கேட்ட வார்த்தை கேளுங்க, போன்ல கேட்ட வார்த்தை பொம்பளை சொல்லாம என்னமா நீ எதுவும் சொல்லணும்? பேசாத, அவங்க 11 பேர் சேர்ந்து இவங்கள கொலை நம்ம போய் சொல்லி நல்லா வாழு. இன்னும் தொண்டையில நிறைய குத்து 2 மாசமா? 2 மாசம் பாப்பா. 2 மாசம் குழந்தை இவங்களுக்கு பிறந்திருக்குமா? அந்த உதிரை போக்குல இருக்காங்கம்மா. அந்த டைம்ல 11 பேர் கூட்டு வந்து 2009 கொலை வெறித்தனமா இவங்களை அடிச்சு பொம்பளை எல்லாரையும் அடிச்சு புடவை ஜாக்கெட்ல முடியல புடிச்சு பிச்சு வேலி முள்ளு மேல தூக்கி போட்டு போயிட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு என்ன கொலை பண்றதுக்கு இந்த பையனும் இந்த பையனோட அண்ணா இவங்க வீட்டுக்காரர் கத்தி எடுத்து வந்தாங்கம்மா. பாருங்க பொண்டாட்டியா உண்மையான கட்டின பொண்டாட்டியா 2 பிள்ளைய விட்டுட்டு கை குழந்தையோட விட்டுட்டு போன அதை பிடிக்கலையா தேடிட்டு வந்த எடுத்து எப்படி எனக்கு மனைவி அழகான மனைவி முடிப்பேன் நானு. அத பத்தி பேசுறது அர்த்தமே இல்லடா. நாகை ஒரு நிமிஷம் நாகையா, உயிருக்கு மேல நான் அவரை நேசிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. அழகான பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கான்னு சொன்னீங்க. 10 மாசம் அந்த பொண்டாட்டியை பிரிஞ்சு எப்படி இருந்தீங்க? அடி உத விழுதுங்களா கூப்பிட ஒரு நாள் என்னால இருக்க முடியாது. இந்த பொண்டாட்டி உங்களை அடிக்கிறான்னு சொல்லி இன்னொரு பொண்டாட்டி தேடி நீங்க போவீங்களா? சந்தோஷமா கொஞ்ச நாள் வாழ, சந்தோஷமா வாழணும், அமைதியா வாழணும், அவ்வளவுதான். எவ்வளவு பேர் அவங்க பசங்களுக்காக தனியா வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? தனியா வாழ்ந்து பசங்க பெரிய ஆளா ஆக்கியிருக்காங்க. குழந்தைகளை எப்படி வளர்க்க முடியும்? நான் வேலைக்கு எப்படி போயிருக்கேன்? பால் குடிக்கிற குழந்தை வச்சு நான் வேலைக்கு எப்படி போறது? ஒரே ஒரு நிமிஷம், இந்த மனைவி கூட பிரச்சனை சொன்னீங்க, மகேஸ்வரி கட்டிப்பீங்க. நாளைக்கு இந்த மனைவி கூட பிரச்சனை வந்தா 3வது மனைவி கட்டிப்பீங்களா? அப்படி போவாது. எல்லாத்துக்கும் ஒரு தடவை பண்ணவருக்கு 10 பேர் விட்ட வேண்டியதான். முதல் பிரச்சனை, 2வது பிரச்சனை விட்டுட்டு அப்புறம் அவன் உட்கார்ந்து சன்னியாசம் உட்கார்ந்து. சரி, அது முதல்ல அவங்க ஏத்துக்க, அவங்க வாழ்க்கை நீங்க இது பண்ணீங்க. ஆரம்ப கல்யாணம் பண்ண புதுசு மனைவி இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு யாரு சொன்னா? சட்டத்தை போட்டு வாழ முடியாது, மனைவி இல்லாம எவ்வளவு பேர் ஊர்ல சட்டம். மறுபடியும் சட்டப்படி வாழலன்னு சொல்லாதீங்க. நீங்க வாழன்னு சொல்லுங்க. நீங்க வாழல, அதுக்காக சட்டத்தை குற்றம் சொல்லாதீங்க. இப்ப சட்டம் இல்லன்னு சொல்றீங்களே, நீங்க செஞ்சது சட்டப்படியா? கரெக்டா? தவறு தான் சொல்றேன். அது சட்டப்படி தவறு. சரி, மனசாட்சிப்படி சரி. சரி, வேற ஒரு பிட் ஏதோ அடிச்சீங்களாமே நோட்டீஸ். இவங்க ஒரு 5 ஆண்கள்ட்ட தவறு இருந்ததை நான் கண்டுபிடிச்சு இவங்களை அடிச்சதுக்கு பிறகு என் மேல போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. ஊருக்குள்ள போய் அந்த ஊர்ல வரும்போது என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தாங்க. யார் கூட எல்லாம் சம்பந்தம் இருந்ததுன்னு சொல்றீங்க? அப்ப யார் கூட இருந்தது? ஒரு நிமிஷம், யார் கூட? மதியழகங்கிற பையன். அவன் எங்க பாத்தீங்க? என் வீட்டுக்கு பக்கத்துல ரோடு இருக்கு, என் வீட்டை கை காமிச்சாரு. அந்த பையன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்களா? சேர்ந்து பார்க்கல. சரி, ரெண்டாவது யார் கூட பாத்தீங்க? குமார்ங்கிற பையன் எனக்கு பின்னாடி நின்னு சிரிச்சத பார்த்தேன். குமார் எலக்ட்ரிஷியன் வந்தான், அவன் பார்த்து சிரிச்சான். ரெண்டு பேரும் சேர்த்து பாத்தீங்களா? சேர்த்து பார்க்கல. இல்ல. சரி, குமார் கிட்ட கேட்டீங்களா? குமார் கிட்ட கேக்கல. என்ன சொன்ன? இவங்க கிட்ட கேட்டேன். ஒரு நிமிஷம், மதியிட்ட போய் கேட்டீங்களா? யாரு? மதி அழகண்ட போய் கேட்டீங்களா? கேக்கல. மூணாவது யாரு? இல்ல, குமார கேட்டேன். மூணாவது யாரு? மூணாவது வந்து தயா, அந்த பிரசிடென்ட் உங்க மனைவியை சேர்ந்து பாத்தீங்களா? இல்ல, அவங்கள நான் தவறா சொல்ல. அவர் என்ன பண்ணாரு? இவங்க தினமும் அடிக்கடி என் வீட்டை விட்டு அந்த பிரசிடென்ட்ட பார்க்க போயிருக்காங்க. அடிக்கடி என் வீட்டுல இருந்து போய் இருந்திருக்காங்க. அவரு உங்கள்ட்ட சொல்லி பாத்தீங்களா? அவரு அது நீங்க உங்க கிராமத்து மக்கள் சொல்லிட்டாங்க. நீங்க பாத்தீங்களா? என்னோட சொந்த சின்னம்மா கிராமத்து மக்களை பத்தி நான் கேட்கல. என்னோட சின்னம்மா பாத்தீங்க. நீங்க பாத்தீங்களா? நான் மெட்ராஸ்ல இருக்கேன். நீங்க பாத்தீங்களா? மெட்ராஸ்ல நான் எப்படி நீங்க பாத்தீங்களா? நீங்க ஊருக்கு போகும்போது நீங்க உங்க மனைவிய அவர் கூட நீங்க சேர்ந்து பார்க்கல. கேட்டா ஒத்துக்கிட்டாங்களா? நாலாவது யாரு கூட சொன்னீங்க? நாலாவது தொடர்பு யாரு கூட சொல்லுங்க? முருகன் கூட சேர்ந்து பாத்தீங்களா? பார்க்கல. அஞ்சாவது யாரு? அஞ்சாவது பேர் எழுதிருப்பாங்க. சரி, யாரு? குமார், தயாளா. அஞ்சாவது யாரு? கருணாநிதி, முருகன். 4 பேர் தான். சோ 4 பேர் கூட நீங்க சொல்றீங்க இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி. இவங்க 4 பேர் கூட யாராவது ஒருத்தர் கூட நீங்க இவங்க சேர்ந்து பாத்திருக்கீங்களா? அப்படி எல்லாம் பார்த்தாக்கா யாருமே ப்ரூவ் பண்ண நீங்க பாத்தீங்களா? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவங்க வாயால ஒத்துக்கிட்டாங்கமா. நீங்க சொன்னீங்களா? என்ன அடிச்சு ஒத்துக்க நான் என்ன ஒத்துக்கற சொன்னீங்க? சாத்தியமா எல்லா அடிச்சு ஓட மாதிரி எல்லாரும் இருப்பாங்க நினைச்சிட்டு அடிச்சீங்க. இது சுத்த பொய்ங்க. நீங்க சொல்றது சுத்த பொய்ங்க. நீங்க சொல்றது சுத்த பொய். அந்த பொண்ணு போய் சொல்ல அடிச்சு ஒத்துக்கணும் எப்படி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு நீங்க சொல்லணும். இப்போ நீங்க சொன்னீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டப்போ என்ன சொன்னீங்க? ஆமா, நான் அடிச்சேன். அதுக்கு அப்புறம் கையை கட்டி போட்டேன்.
இவங்க எப்ப நான் சண்டை வந்தாலே மண்ணெண்ணெய் ஊத்திக்கிறாங்கம்மா. சண்டை வந்தாலே மண்ணெண்ணெய் ஊத்திக்கிறாங்க. மேடம், தூக்கு மாட்டிக்க. எப்படிலாம் அடிச்சீங்க? எப்படிலாம் அடிச்சீங்க? குடும்பத்துல பிரச்சனை வரும்போது எப்படி அவங்க அப்படி ஏட்டி தெரியும்? எப்படி எல்லாம் அடிச்சீங்கன்னு சொல்லுங்க. கையால தான் அடிப்பேன். 2 அரை விடுவேன். அவ்வளவுதான். கையால தான் அடிப்பேன். போதும் இல்லை. இரும்பு பைப்பு இரும்பு பைப்பு உடம்புக்குள்ள பாருங்க இரும்பு மேடம். பைப்பு தாங்குவாங்கம்மா. உடம்புக்குள்ள பாருங்க மேடம். இரும்பு பைப் அடிச்சா அப்படியே தாங்குவாங்களா? இந்த கையில ஒரு முறை பாருங்கப்பா, இது கடிச்சேன். பாருங்கப்பா. இவனை 10 நெருப்பு வருஷம் சூடு. 1000 வருஷம் வச்சாலும் நெருப்பு எனக்கு சூடு. மனசே தெரியாது. நெருப்பு சூடு வச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லம்மா. பயமூர்த்தி அவங்கள்ட்ட வார்த்தையை உண்மையா வாங்குறதுக்காக நான் பைப்பை வந்து பயமுறுத்தி கேளுங்க. உசுரை வாங்குறதுக்காக. சுமதி, அவர் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. இரும்பு பம்பு ஸ்டவ்ல பழுக்க வச்சு நான் அப்படியே 2 கையை அப்படியே இவங்கள்ட்ட கொப்பளிச்சு உண்மையா விடு மேடம். வாங்குறதுக்காக. ஒரே ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கொப்பளிச்சு விடு உங்க மேடம். பேர் சுமதி இல்லையா? சொல்லுங்க. அது ஊர்ல செஞ்சது. அடிச்சு தெரு ஃபுல்லா துரத்திட்டு வந்து ஒரு வீட்டுல பூந்துட்டேன். சைக்கிள் செயின் தான் வச்சிருப்பாப்புல. கையில என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு இருக்குவாப்புல. இங்க மெட்ராஸ் வந்து சவுக்க கட்டை நல்லா வளனு மேடம். சவுக்க கட்டையால இந்த தப்ப ஒத்துக்கன்னு சொல்லி அடிச்சாப்புல. போக முடியல என்னால. இங்க வந்து அடிச்சாப்புல. இல்ல, லாயர் குமார் தெருவுக்குள்ள சாக்கு. ஏய், தெருவுக்குள்ள உட்காரு. கட்டை இவனை தான் தப்புன்னு சொல்றாங்க. வயசுக்கு மீறி பேச்சு ஊரு பேசாத. உலகமே என்னை வைக்கிறாங்க. எல்லாம் தூக்கி உள்ள சிறப்பா வைக்கிறாங்க. அடிப்படா. வெளியில நான் விடுங்க. இங்கே இருந்து அடிச்சு விடுவேன். நீ மரியாதை எதுக்கு அலட்சியமா இருக்க? நான் நாலு மகளிர்ல போய் கம்ப்ளைண்ட் வாக்கே நான் கொடுக்குறேன். வாழ்க்கையிலே வரலாமா பார்க்கல. பார்க்கல. கூட்டி கொடுக்க அவங்க விசாரணை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணியமா வச்சு செருப்பால அடி அவனை. என்ன கூட்டி கொடுத்த பல அக்காக்காரிய கூட்டி கொடுத்து காசு வாங்குற இருக்கட்டும் டி, இருக்கட்டும். பொண்டாட்டி அப்படியே கண்ட பயல்கிட்ட கூட்டி கொடுத்துட்டு இவ்வளவு வச்சு கொடுக்க மாட்டேன். மான வைக்கல அரைஞ்சு போடுவோம். அப்படியே செருப்பை கட்டணும் வச்சுக்க அரைஞ்சு போடுவாங்க. ரொம்ப பண்ணாதீங்க போங்க. நீ அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தான் போனீங்க. கல்யாணம் பண்ணி யாரு பண்ணி வச்சுட்டு பிரிக்கிற மாதிரி பேசிட்டாங்கம்மா. யாரு? அவங்க என்ன செஞ்சாங்க விஷயத்தை நீங்க டீடைல் விசாரிங்க. எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நீங்க மட்டும் எந்த தவறு செய்யல. ஒண்ணு நான் வேணாம்னு சொன்னேன், வேணும்னு சொன்னேன். அவங்க செஞ்சு ஒண்ணே சொல்லாதீங்க. உன்னை யாரும் அங்க போக சொன்னா? உட்காரு ஓடி. அவங்க ஒண்ணு யாரும் அங்க போக சொன்னா? எங்கடி எனக்கு தெரியாத அவளை பார்க்க என்ன பண்ணா? அப்படியே அரைஞ்சு போடுவான். தரே பாப்பு வந்துரு. எப்படி அவன் என்ன பொண்ணு பாத்திரம் வந்ததாங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லுவோம். இவனுக்கு தான் தெரிஞ்ச விஷயம். இவன் ஓடி அதுக்கு அந்த எனக்கே தெரியாத அவள்கிட்ட தொடர்பு வச்சிருக்கான். அது எப்படிங்க இது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்கள போய் பார்த்தேன் நானு. மகேஸ்வரி, எனக்கு மனசு சந்தோஷமா வாழ வேண்டிய ஒரு குடும்பம். அதுல அவங்க வாழ்க்கையில வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்னமா சந்தோஷம் கிடைச்சிருக்கு? என்னால அவங்க வாழ்க்கை எதுவும் பாதிக்கல. அவர் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தாரு. அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது செய்யணுமோ அது அனைத்தையும் செஞ்சாரு. இங்க மெட்ராஸ்ல இருந்தாலும் 15 நாளைக்கு 20 நாளைக்கு நான் வந்ததுனால அவங்களோட சந்தோஷமா அவங்க வாழ்க்கையோ அவங்க பிள்ளைங்களுக்கு பாக்குற நல்லது கெட்டதோ எதுவுமே தடைப்படல. இவங்க ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க? நீங்க வந்ததுனால அவங்க வாழ்க்கையில எந்த சந்தோஷம் எந்த அவங்கள போய் பார்க்காம அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது செய்யாம எதுவுமே செய்யாம இல்ல. ஒரே நிமிஷம் ஒரு புருஷன் 2 மனைவி கூட வாழுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க உங்கனால அந்த உங்க வாழ்க்கையில எந்த பாதிப்பும் வரலையா? அவங்க வேணாம்னு சொல்லவே இல்ல. அவங்க வேணான்னு போயிட்டாங்க. அவங்க சொன்னதே இல்ல. அவர் போய் சொல்லிருக்காரு. சரி இருமா நான் சொன்னது எல்லாம் பொய்யா? அவர் போய் சொல்லிருக்காரு. என்னம்மா இப்படி எல்லாம் பெண்ணுங்கிற ஒரு அனுதாபத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்க? சுமதி அதுதான் சொல்றாங்க. 3.5 வயசு குழந்தை அப்பான கூட தெரியாதுன்னு பொங்கல்னா என்னன்னு தெரியுமா? தீபாவளினா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு இந்த பையனுக்கு 10 வயசு நடக்குது மேடம். அதுனா என்னன்னே தெரியல மேடம் இந்த புள்ளைகளுக்கு. ஏமா இந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு பால் குடுக்கறதுக்கு சமைச்சு போறது துணிமணி துவைக்கிறது கொண்டாட்டிய குளிப்பாட்டுறது புள்ளைய குளிப்பாட்டு இவ்வளவு வேலையை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அவன் எனக்கு ஏத்த புருஷன் இல்லன்னு அப்ப ஆயப்பா ஏத்த புருஷன் இல்லன்னு சொன்னவங்க ஏன் கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கு நடுவுல தொடர்பு வந்துச்சு? யாருக்குமா? உங்க 2 பேருக்கு 9 மாசம் டைம் விட்டுருந்தாங்கம்மா. ஒரு கொஞ்சம் காசு பணம் வேணும் பொண்ணை கட்டி கொடுக்கணும். நான் கேக்குற கேள்விக்கு பதில் தொடர்பு அடிக்கடி நான் பார்க்க போவேன். போய் சொல்லாதீங்க. தொடர்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுமா. பார்க்க போறேன். தொடர்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லாம சுத்தி வரீங்க. தொடர்பு சுத்தி வந்தா நான் மறுபடியும் கேக்குற கேள்வி அதேதான். மனைவியை பார்க்க போறோமா? கல்யாணம் ஆகாம எப்படிங்க மனைவி? என்ன சட்டம்? என்ன சொல்றீங்க? இப்போதைக்கு சொல்லுவீங்க இதுவும் சட்டம் இல்லன்னு சொல்லுவீங்க. இந்த பொண்ணு விட்டு வரீங்களா? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. அப்படி விட முடியாதுமா. என்ன நம்பி வந்தாங்க. அப்படி விட முடியாதுமா. உங்களை நம்பி தான் அந்த பொண்ணு வந்திருக்கு. ஏன் கூட இருக்கணும். அந்த பொண்ணு உங்க கூட ஒரு நிமிஷம் உங்க கூட இல்லாம 3 பசங்களை பெத்துக்கிட்டாங்களா? மேடம் நான் ஒரே ஒரு பாருங்க நீங்க கேக்குற ஒரே ஒரு உங்களுக்கு தேவை மனைவி நைட்டுக்கு மட்டும் தான். எங்க 2 பேருக்குள்ள உங்களுக்கு மனைவி தேவை நைட்டுக்கு மட்டும் தான். அதுதான் உங்க நோக்கம். பச்சையா நான் சொல்றேன். அப்ப இவங்கள அந்த மாதிரி நான் பயன்படுத்திட்டு போறது. இது பாருங்க நைட்டுக்கு மட்டும் மணினா கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாமே. ஆமா இப்ப அவங்க உங்க வீட்டுல தானே இருக்காங்க. என்னங்கம்மா ஒரே ஒரு நிமிஷம். நைட்டுக்கு மட்டும் என் மனைவி தேவையில்லம்மா. அதுதான் நீங்க பேசுறீங்க. இதுக்கு விட்டு நோட்டீஸ் அடிக்கிறாங்க மேடம் ஊரா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாமா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி 9 மாசம் முன்னாடி இவங்க 2 பேருக்கு தொடர்பு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இவரை நம்பி நீங்க வந்திருக்கீங்க.
நம்பி வந்ததுனால அவர் என்ன மோசம் பண்ணல. இல்ல மேடம், நீங்க அவங்க பேசுறீங்க ரைட்டு. சட்டப்படி நீங்க தப்பு தான் செஞ்சிருக்கீங்கம்மா. சரி இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போன கதை. நீங்க உங்க புருஷனை விட்டு உங்க 2 பசங்களை விட்டு இங்க வந்திருக்கீங்க. அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். நீங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா சட்டப்படி ஓகே. இப்போ சட்டப்படி அவங்க தான் அவரோட மனைவி. உங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த ஸ்டேட்டஸும் கிடையாது. புரிஞ்சுதா? வாழ்ந்ததாமா மனைவி, புரிஞ்சுதா? மனைவி. நான் உங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட நான் பேசல. ஏன்னா சட்டத்தையே நான் தான் எழுதுவேன்னு சொல்றவர் நீங்க. புரிஞ்சுதா? அந்த பொண்ணை எப்படி கொடுமைப்படுத்திருக்கான். விட்டுட்டு 3 வருஷம் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் பேசக்கூடாது. சுமதி, இவ்வளவு உங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்படி ஒரு புருஷன் உங்களுக்கு தேவையா? எனக்கு வேணாம் மேடம். வேணாம். இவ்வளோ அசிங்கப்படுத்தி இவ்வளோ பேப்பர் அடிச்சு தெருவா பேப்பர் நோட்டீஸ் மாதிரி கொடுத்து இவ்வளோ அவமானப்பட்டு இன்னைக்கு அவளை பெருமையா பேசி எனக்கு கேவலமா பேசுற புருஷன் எனக்கு வேணாம். என் பிள்ளைங்க படிக்கணும், எனக்கு ஒரு வேலை வச்சுக்கிட்டு நான் என் பிள்ளைங்க படிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைய நல்லா இருக்கணும். எனக்கு என்ன சொல்றீங்க? நீனே வச்சுக்கடி. நாகையா சொல்லுங்கம்மா. நீ நல்லா முடியாது. ஒரு நிமிஷம் நாகையா, கேள்வி. நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட விசாரணையில கொஞ்சம் நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட விசாரணையில கொஞ்சம் இருக்கு, அதை நான் சொல்லணும். இது மாதிரி புருஷனுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. விட்டுருங்கம்மா, தேவையில்லைங்கம்மா. வேண்டாங்கம்மா. எனக்கு என் வேணாம்னு சொல்றீங்க, வேணாம்னு சொல்றீங்க. ஆனா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சரி சரி செஞ்சு. எங்க வீட்ல இருந்து நீங்க போட்டதெல்லாம் சட்டப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா 2 பேரும் உள்ள போவாங்க. உள்ள போகணும் மேடம். 2 பேரும் உள்ள போவாங்க. 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்கல்ல, 14 வருஷம் ஆகுது. 2 பேர் சட்டப்படி அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா எனக்கு மனைவி வேணும்னு சொல்லி தான். ஒரு நிமிஷம், நிறைய சட்டப்படி நீங்க போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இருக்க மேடம், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இவங்க சேர்ந்து வாழக்கூடாது. வாழக்கூடாது. ஏன்னா இவங்க வாழ்க்கையை அழிச்சு விட்டுல வந்திருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். செருப்பு அந்த பொண்ணு சொல்லிருச்சு உங்க கூட வாழ வேணாம்னு சொல்லி. சட்டப்படி அந்த பொண்ணு நடவடிக்கை எடுக்க போகுது. அதுக்கு முழு சப்போர்ட் நாங்க கொடுக்க போறோம். புரிஞ்சுதா? கிளம்புங்க. நேயர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.